ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி, படித்தவங்க படிக்காதவங்க ஏன் எல்லாருமே சரி, உங்கள் உடம்புக்கு மீறி ஏன்னா அதிக உடல் உழைப்பை கொடுத்து காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தால் தயவு செஞ்சு அது குழி தோண்டி புதைச்சிருங்க. எஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன தான் உங்கள் உடல் உழைப்புக்கு அதிகமான ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். அதனால தான் சொல்கிறேன், குறைவான நேரம் வேலை செய்யுங்க, உடம்பை ரொம்ப வருத்திக்கிட்டு வேலை செய்யாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதில் பணம் நிறையா ஏர்ன் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரியான ஒர்க்கை பண்ணாதீங்க. எப்பா இப்படிலாம் பண்ணால் காசே சம்பாதிக்க முடியாதுப்பா அப்படின்னாக்கா பரவாயில்ல, இருக்கிறத கிடைக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப அதாவது சில பேர் 8 மணி நேரம் டியூட்டினாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஹவர் பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமென்ட்டு வேலை செய்வாங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தோன்னாக்கா நிறைய அந்த அமௌண்ட்டு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசு அப்படியே ஆஸ்பத்திரியில் போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பணம் நிறையா சம்பாதிங்க. உங்கள் உடம்பு தகுதி உடல் உழைப்பை அதிகமாக போட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்காதீங்க.